தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். சங்கீதம் 34:8 வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்திலே இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ரட்சகர். பாருங்க, இயேசு ஒரு ரட்சகர் என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர், சேவியர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். காப்பாற்றுகிறவர், எல்லா அழிவில் இருந்தும் மனிதர்களை காப்பாற்றுகிற ரட்சகர் தான் இயேசு. அவர் இந்த உலகத்தில் அருமையானவர்களே ரட்சகராக வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெத்லகேமிலே பாலகனாக பிறந்தபோது தேவதூதர்கள் ராத்திரியில மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி இவ்விதமாக சொன்னார்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு சொல்கிறான், இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கிற அந்த பாலகன் அவர் ரட்சகர் என்று சொல்கிறார். உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி உங்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறான். கவனிங்க, இயேசு பாலகனாக இந்த உலகத்தில் வந்தது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு ரத்தத்தை எல்லாம் சிந்தி மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி அருமையானவர்களே எல்லா தீமையிலிருந்து மனிதர்களை ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் தெரியுமா? மனுமக்களை எல்லா தீமையிலிருந்து ரட்சிக்கும்படியாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால் இன்னைக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு தேவையா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. பாவத்திலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், வியாதியிலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், தரித்திரத்திலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், பிசாசுனுடைய கருத்திலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், முடிவாக நரகத்திலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்க, எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு அவசியமா இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே சிலுவையிலே பாடுபட்டு இந்த ரட்சிப்பை சபதரித்து வைத்திருக்கிறார், சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷன் இதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வராது. பாருங்க, நான் அப்படிதான் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் பயங்கரமான பிசாசுனுடைய பிடிக்குள்ளே சிக்கி இருந்தேன். பல விதமான பாவக்கட்டுகள் பாருங்க அதுக்குள்ள சிக்கி கிடந்தேன். பலமுறை அந்த பாவக்கட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். பெரும் பிரயாசத்தை எடுத்திருக்கிறேன். ஆனா ஒன்றும் பாருங்க எனக்கு உதவி செய்யலை. நான் இந்த பாவக்கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியல. கடைசியில் ஒரு எண்ணம் வந்துச்சு, தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த பிரச்சனையோட தான் சாகணும், இந்த பிரச்சனையோட செத்தே போகும் போல, இதிலிருந்து மீட்பே கிடையாதுன்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் கர்த்தருடைய அன்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் பாருங்க ஒரு சகோதரன் அனுப்பி என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரு. இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட பேசினாரு. உனக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், விடுதலையை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், ரட்சிப்பு வேணுமா, உனக்கு விடுதலை வேணுமா சொல்லி கர்த்தர் கேட்டாரு. நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே எவ்வளவோ பிரயாசப்பட்டு இதிலிருந்து மேலுவதற்கு நான் பிரயாசப்பட்டு நான் தோற்று போயிருக்கிறேன். ஆனால் நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும். நீர் என்னை விடுதலையாக்குவீரானால் நான் உண்மை பற்றி கொள்கிறேன். உங்களுடைய விடுதலை எனக்கு வேணும்னு சொல்லி கத்துட்டு நான் சொன்னேன். அருமையானவர்களே, கத்து சொன்னாரு, அப்படியானால் நீ என்னை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். உன் இருதய கதவுனுடைய கொண்டி அது என் கையில் இல்லை, உன் இருதய கதவுனுடைய கொண்டி உன் கையில் தான் இருக்குது.
ஆகவே நீ தான் திறந்து விடணும். நீ திறந்து விட்டனா நான் உள்ள வருவேன், உள்ள வந்தா என்னுடைய ரட்சிப்பு உன்னுடையதாக மாறும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். அன்னைக்கே பாருங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீரின் ரட்சகர், நீரன் ஆண்டவர்னு சொல்லி இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்து உள்ளத்துல ஏற்றுக்கொண்டேன். ஆச்சரியம் பாருங்க, அற்புதம். இயேசு உள்ளத்துக்குள்ள வந்த அன்னைக்கே வாழ்க்கையில பெரிய விடுதலை உண்டாகிவிட்டது, பெரிய சுயாதீனம் உண்டாகிவிட்டது. அருமையானவர்களே, எல்லா கட்டுகளும் கலண்டு போய்விட்டது. ரட்சிப்பு என்னுடைய சொந்தமாக மாறிவிட்டது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆகவே ரட்சகர் இருக்கிறாரு. ரட்சகரை வெளியே விட்டுட்டு கட்டுகளுக்குள்ள வாழ்றதில்ல. சமாதான கேட்டுக்குள்ளேயும் பாவத்தின் அடிமைத்தனத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சகருக்கு இடம் கொடுத்தா ரட்சகர் இயேசு உள்ளே வருகிறார். உள்ளே வந்து எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஒரு சுயாதீனத்தை கட்டளையிடுகிறார். வாழ்வை மலரச் செய்கிறார். ஆகவே இந்த காலைவேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சகர் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து உங்களை ரட்சிப்பார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த அறிவுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முழு வெற்றியையும் கர்த்தர் பொதிந்து வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை அறியவில்லை என்றால் கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. கர்த்தர் கல்வாரியில் பாடுபட்டு அருமையானவர்களே இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்காக சவதரித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறோம்னா, அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையதாக மாறுகிறது. கர்த்தரை புரிந்து கொள்கிறது, கர்த்தரை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கணவன் மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் புரிந்து கொள்ளாம இருந்தாங்கன்னா பாருங்க, அந்த குடும்பம் ஒரு இன்பமான குடும்பமா இருக்காது, அது துன்பமான குடும்பமா தான் இருக்கும். இனிமையான குடும்பமா இருக்காது, அது கசப்பான குடும்பமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க, குடும்பம் அப்படி இருக்கும்படி குடும்பத்தை உண்டாக்கவில்லை. முதல் குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கும் போதே அருமையானவர்கள் ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டாந்து வைத்தார். ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். அதாவது இந்த உலகத்துல மனிதர்கள் குடும்ப வாழ்க்கையிலே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பூர்வ திட்டம். ஆனா பாருங்க, அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குள்ளே இருக்கிறது. ஒருவர் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியம். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே அவரை நித்திய துணையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். God is our eternal partner. அருமையானவர்களை, கர்த்தர் நித்திய துணையாயிருக்கிறார். நித்திய துணையாக அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மரணத்தையும் தாண்டி அவர் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். பாருங்க, அவரை அவிதமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கணும்னா அவர் இன்னார் என்பதை பாருங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. நம்முடைய தேவன் அருமையானவர்களே நல்லவராகவே இருக்கிறார். திருப்போம் சங்கீதம் 73 1வது வசனம் பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கவனிங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு. இப்படி போட்ட உடனே சிலர் என்ன யோசிக்கிறாங்க, இஸ்ரவேலர் மத்தியிலே 2 குரூப் இருக்கிறாங்க போல. ஒரு குரூப் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர், இன்னொரு குரூப் சுத்தமில்லாத இருதயம் உள்ள இஸ்ரவேலர். அப்படி யோசிக்கிறாங்க. இல்ல, வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் எல்லாருமே சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான். ஏன்னா இஸ்ரவேலர்னா யாரு? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தரை இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர் என்ன பண்றாரு? தம்முடைய ரத்தத்தினால இவங்களுடைய பாவங்களை மன்னித்து இவர்களுடைய பாவங்களை இவர்களை விட்டு அகற்றுகிறாரு. இவருடைய பாவங்களை கழுவி தொடச்சி எடுத்துறாரு. ஆகவே இவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. இவங்களுடைய பிரயாசத்தினால இவங்க இருதயத்தை சுத்தமாக்கல. இவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறதுனால அவர் தம்முடைய ரத்தத்தினால பாவங்களை கழுவி இவர்களை சுத்தப்படுத்துகிறார். அதுதான் பாருங்க இஸ்ரவேலர். ஆகவே ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை பற்றி தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. புரிஞ்சுக்கணும்.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. நான் தேவனுடைய பார்வையிலே சுத்தமா இருக்கிறேன். அதான் சத்தியம். பாருங்க, சாத்தான் குற்ற உணர்வை கொண்டு வருவான். நீ அந்த பாவம் செஞ்சிருக்கிற உனக்கு ஞாபகம் இருக்குதா? நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிற ஞாபகம் இருக்குதா? நீ ஒரு பாவி அப்படின்னு பாருங்க குற்றப்படுத்துவான். அவனுக்கு பாருங்க இதெல்லாம் வாசித்து காமிக்கணும். கர்த்தருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நான் சுத்தவானா இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிறோம். கர்த்தருங்க சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக இருக்குன்னு போட்டு, நல்லவராக இருக்கிறார்னு போட்டுருக்குதா? நல்லவராகவே இருக்கிறார்னு போட்டுருக்குதா? நல்லவராகவே இருக்கிறார். நான் சில மொழிபெயர்ப்பை பார்த்தேன் பாருங்க. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ட்ரூலி God is good. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, surely God is good. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, only God is good. உண்மையாகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவராக மாத்திரமே இருக்கிறார். ஆமென். இது மக்களுக்கு புரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. ஆவிக்குரிய மக்களுக்கு இந்த சத்தியம் பாருங்க விளங்க மாட்டேங்குது. கர்த்தரை குறிச்ச குழப்பம் தான் ஆவிக்குரிய மக்களுக்கு பெரிய குழப்பமா இருக்குது. கவனியங்கள் அருமையானவர்களே, நான் சொல்றேன், இங்க வருகிற மக்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை நல்லா திறந்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் நல்ல தெளிவை கொடுப்பாராக. ஆவிக்குரிய மக்கள் பாருங்க இதுல தான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஆவியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய இருதயம் கண்மணி மாதிரி இருக்குது, ஆனா மனசுல தான் கோளாறு. மனசுல 1008 சந்தேகங்கள், மனசுல 1008 குழப்பங்கள், தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வருகிற எண்ணங்கள் எல்லாம் பாருங்க மனசுல அடைச்சு வச்சிருக்காங்க நல்லா. இப்ப வசனத்தை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சிலருக்கு ஏற மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. கவனிங்க, புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அருமையான கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு சமயத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாருங்க. அந்த கல்யாணத்துல கல்யாண மண்டபத்துக்கு முன்னால ஒரு தட்டிப்பந்தல் போட்டிருந்தாங்க. கல்யாண நாளுக்கு முதல் நாள் காத்து மழையை அடிச்சு அந்த தட்டிப்பந்தலை தள்ளி விட்டுருச்சு. தட்டிப்பந்தல் கீழே விழுந்த உடனே அதை பார்த்துட்டு ஒரு அம்மா சொல்றாங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா கர்த்தர் தாம் எவ்வளவு வல்லமை உள்ளவர்ன்றதை காமிக்கிறாரு. அடே அப்பா, கர்த்தர் தாம் எவ்வளவு வல்லமை உள்ளவர்ன்றதை காமிக்கிறாரா? எப்படி காமிக்கிறாரா? தட்டிப்பந்தலை தள்ளி விட்டுட்டு காமிக்கிறாரா? இந்த அம்மா பாருங்க, சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த அம்மா. பாவம் பாருங்க அருமையானவர்களே, பிசாசு செய்த கிரியையில கர்த்தர் செய்தாருன்னு சொல்லி இந்த அம்மா செய்றாங்க சொல்றாங்க. அருமையானவர், இந்த அம்மா மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இப்படிதான் செய்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் அப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு. இல்லங்க, கர்த்தர் பந்தல தான் தள்ளி விடுறவர் இல்ல, கர்த்தர் பந்தல போடுறதுக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் வீட்டை இடிக்கிறவர் அல்ல, கர்த்தர் வீட்டை கட்ட உதவி செய்கிறவர். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொல்லுகிறவர் அல்ல, கர்த்தர் வாழ வைக்கிறவர். God is a good God. தேவன் நல்ல தேவன். அருமையானவர்களே, பலவிதமா இன்னைக்கு மக்கள் ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, இயேசு சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானோ திருடன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல. தீமையும் என்னையும் செய்ய முடிச்சு போடாத. நான் தீமைக்கு காரணர் அல்ல, தீமைக்கு காரணம் பிசாசு. எங்கெல்லாம் அழிவு வேலை நடக்குதோ, எங்கெல்லாம் கொல்லுகிற வேலை நடக்குதோ, எங்கெல்லாம் திருடுகிற வேலை நடக்குதோ, அதுக்கு பின்னால பிசாசு இருக்கிறான். அருமையான அந்த பிசாசுடைய கிரியைகளுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல தேவன் மாத்திரமல்ல, நன்மைகளை அருமையானவர்கள் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த சப்ஜெக்டை பிரசங்கம் பண்றதுக்கு. நன்மைகளை அருமையானவர்களை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். போன முறை ஒரு வசனத்தை நான் வாசித்து காமிச்சேன்.
1 தீமோத்தேயு 6:17 நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கவனிங்க, நம்ம அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை எப்படி கொடுக்கிறாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். கர்த்தர் அருமையானவர்கள் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார், பரிபூர்ணமாய் கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு கஞ்சர் கிடையாது. கர்த்தர் ஒரு நப்பி கிடையாது. பிசினித்தனம் பண்ணி அருமையானவர்களே நிறைய வச்சுக்கிட்டு ஒரு மூலையிலிருந்து கொஞ்சத்தை பிச்சு கொடுக்கிறவரே கிடையாது. கர்த்தர் அருமையானவர்களே நிறைய வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கிறது மட்டுமல்ல, தம்முடைய மக்களுக்கு ஏராளமாய் அள்ளி போடுகிறாரு, தாராளமாய் அருமையானவர் கொடுக்கிறாரு என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவர் மாத்திரமல்ல, நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார். வாசிக்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 30:8-9 ஐயோ வசனங்களை பாருங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு சத்தமா வாசிங்க, பரிபூரணம் உண்டாக செய்வார். நன்மைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார் என்று எங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எந்த நன்மையை கொடுத்தாலும் பரிபூர்ணமா கொடுக்கிறாரு, ஏராளமா கொடுக்கிறாரு, தாராளமா கொடுக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிலாம் விசுவாசிச்சாதான் பெற்றுக்கொள்வது ஈஸியா இருக்கும். கவனிங்க அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம் இல்லையா? மன்னாவை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் பாருங்க. அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்த மாத்திரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்தாரு, சாப்பாடை கொடுத்தாரு. அது வானத்திலிருந்து விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். மன்னா வெள்ளை வெள்ளையா விழுந்துருந்துச்சான் பாருங்க. உடனே இவங்கெல்லாம் பார்த்து இது என்ன, இது என்ன அப்படின்னாங்களாம். இது என்னன்னா மன்னான்னு அர்த்தமா பாருங்க. மன்னா மன்னான்னாங்களா? மன்னான்னா இது என்னன்னு அர்த்தமா? ஆச்சரியமா வானத்திலிருந்து அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்தாரு. அந்த மன்னா எப்படி இருந்துச்சான்? பைபிள்ல போட்டிருக்குது, தேன்ல போட்ட பணியாரம் மாதிரி இருந்துச்சான். தேன்ல போட்ட பணியாரம் எப்படி இருக்கும் பாரு, ரொம்ப ருசியா இருக்கும். கர்த்தர் பாருங்க ஏப்ப சாப்பாய் எதையும் கொடுக்கறது இல்ல, இருக்கிறத பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. ஆமென். இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுத்தாரு பாருங்க. அந்த மன்னா அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவங்களே, ஒரு நாளும் ஒருத்தரும் எனக்கு பத்தலன்னு சொல்லவே கிடையாது. ரொம்ப நாளா மன்னா சாப்பிட்டதுனால கொஞ்சம் போர் அடிச்சு போய் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அருமையானவர்களே, ஒரு நாளும் மன்னா எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லவே கிடையாது. எல்லாருக்கும் பாருங்க ஏராளம் இருந்தது. சாப்பிட்டு திருப்தி அடைந்த அளவுக்கு பாருங்க மன்னாவை கர்த்தர் செய்தாரு, கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறாரு, 30 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னா 300 லாரி லோடு ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து இறக்குனாதான் 30 லட்சம் பேரை 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். 300 லாரி லோடு. கவனிங்க, ஓய்வு நாளை தவிர மற்ற எல்லா நாளுகளிலும் ஒவ்வொரு நாளும் காலையில் 300 லாரி லோடு வந்துச்சு. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் 600 லாரி லோடு. ஏன்னா 2 நாளைக்கு சேர்த்து 600 லாரி லோடு கத்திருந்து வானத்தை திறந்து நினைச்சிதாரு, கொட்டினாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க, ஒருத்தரும் பத்தலன்னு சொல்லல. சங்கீதக்காரர் அதை பற்றி சொல்றான் பாருங்க. வாசிக்கலாம், சங்கீதம் 78:25 பாருங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை எப்படி வர்ஷிக்க பண்ணினார்? பூரணமாய் அனுப்பினார். எல்லாரும் சொல்லுவாங்க பூரணமாய் அனுப்பினார். இங்கதான் பாருங்க, நான் அந்த பூரணமாய் இடத்துல கட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். கர்த்தர் தூதர்களின் அப்பம் வானத்திலிருந்து அனுப்பினாரு.
அதை எழுதப்பட்டிருக்கிறது, பூரணமாய் அனுப்பினார். நல்லா சாப்பிட்டாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கும் அப்படிதான் செய்யறாரு. எதை கொடுத்தாலும், எந்த நன்மையை கொடுத்தாலும் பூரணமாய் கொடுக்கிறார், ஏராளமாய் கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார், வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய ஊழியக்காரங்க அதை விசுவாசிக்கிறது இல்லை பாருங்க. செழிப்பு வேணாம், பணம் வேணாம். அது மட்டும் இல்ல, எங்களை மாதிரி செழிப்பை பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் மேலாம் கோபம் சிலருக்கு, ரொம்ப எரிச்சல். செழிப்பை பிரசங்கம் பண்றாங்க, வேற என்னத்தை பிரசங்கம் பண்ண சொல்றீங்க? கவனிங்க, செழிப்பு வேணாம் வேணாம்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா சபையில ஒரு போர்ட்டிக்கோ கட்டணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரே ஒரே திண்டாட்டமா இருக்குது. சபையில ஸ்பீக்கர், ஒரு 4 ஸ்பீக்கர் வாங்கணும்னா அது ரொம்ப பெரிய திண்டாட்டமா இருக்குது. இப்ப ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும், ஒரு போர்ட்டிக்கோ கட்டணும்னா ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க? பிரியாணியை வித்து, தோசையை வித்து, வடையை வித்து கொஞ்சம் பணத்தை திரட்டுவோம். 20 ரூபா தோசையை 200 ரூபாய்க்கு விற்கிறது, 50 ரூபா பிரியாணியை 500 ரூபாய்க்கு விற்கிறது, வடையை வித்து. அருமையானவர்களே, இப்படி அதை சாப்பிட முடியுமான்றது அடுத்த விஷயம். அது கவனிங்க. ஆனா இப்படியெல்லாம் வித்து பணத்தை என்ன செய்யறது? திரட்டி கடைசியில் அதுவும் பத்த மாட்டேங்குது. போட்டிக்கோ கட்டுறதுக்கு அதுவும் பத்த மாட்டேங்குது. எப்படி பத்தும்? நீங்க தான் வேண்டான்னு சொல்றீங்களே. நான் அடிக்கடி சொல்றது போல, பணத்துக்கும் ஒரு ரோஷமானெல்லாம் நிறைய இருக்குது. வேண்டான்னு சொன்னா வராது. நான் சொல்றேன், வேணும்னு சொன்னா வருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விரட்டி அடிச்சிடக்கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பாருங்க, ஏராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்படி விசுவாசிச்சா பிரியாணி தோசையெல்லாம் விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓடுற ஓட்டத்தில் போட்டிக்கோ கட்டிட்டு ஓடிடலாம். ஓடுற ஓட்டத்தில் ஸ்பீக்கர் என்ன செய்யலாம்? வாங்கிடலாம். ஓடுற ஓட்டத்தில் சபையினுடைய தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏராளமாய் கொடுக்கிற தேவன். விசுவாசிக்கணும் பாருங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் விசுவாசிக்காதனால சபை நடத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா இதை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பத்தை அனுப்புனது மட்டுமல்ல, ஒரு ஸ்டேஜில் பாருங்க, இந்த அப்பத்தின் மேல உங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாய் போச்சு. அப்புறம் கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்குது. என்னாகமம் 11 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இறைச்சிக்காக அழுதுட்டாங்களாம். இறைச்சி இல்லையேன்னு சொல்லி அழுதுட்டாங்களாம். நான் அடிக்கடி வாசிக்கும் போதெல்லாம் இந்த ஜனங்கள் மேல ரொம்ப பரிதாபப்படுவேன். என்ன இந்த ஜனங்கள் இப்படி அழுதுருக்கிறாங்க? எல்லாம் வயசான தாத்தாலாம் வாசல் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டா இறைச்சி இல்லை எங்களுக்கு. கவனிங்க, நான் ஒரு உண்மையாவே எங்களை நினைச்சு பரிதாபப்படி, இப்படியா இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. சாதாரண விஷயமா? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டம், தூங்க முடியாது, வேலை பழு, சொல்லி முடியாத கஷ்டம். அதுல இருந்து பாருங்க, கர்த்தர் செஞ்சிருக்காரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. செங்கடலை கடந்து வெளியே வனாந்தரத்துக்கு வர வச்சிருக்கிறாரு. வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்திருக்கிறாரு, கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்திருக்கிறாரு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமா சந்திச்சிருக்கிறாரு. இறைச்சி கொடுக்க மாட்டாரா? இவ்வளவு செஞ்சவரு இறைச்சி கொடுக்க மாட்டாரா? உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்கு, இவங்க அழுததை பார்த்து கர்த்தர் கோபம் வந்துருச்சான். இன்னைக்கு நிறைய அழுகை கிறிஸ்தவர்களை பார்த்து கர்த்தர் கோபப்பட்டு இருக்கிறாரு. ஏன் அழுகிற? அவிசுவாச அழுகையெல்லாம் நிறுத்து. சில சபைகள் எப்படியே சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா அழுகுங்க. நான் சொல்றேன், அழாதீங்க. அருமையானவர்களே, அவிசுவாச அழுகையை பார்த்து கர்த்தர் என்ன செய்யறாரு? கோபப்படுறாரு. இவங்க அழுததை பார்த்து கர்த்தர் கோபப்பட்டாரு. கோபப்பட்டுட்டு பாருங்க, அவர் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். சரி, கரியை கேட்கிறான், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசேட்ட சொல்றாரு. இவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு நேரம் இறைச்சி கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இவங்களுக்கு. அருமையானவர்களே பாருங்க, மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் 1 நாள் 2 நாள்
5 நாள் 10 நாள் 20 நாள் அல்ல, ஒரு மாசம் வரைக்கும் இறைச்சியை புசிப்பீர்கள் சொல்லி கர்த்தர் சொன்னாரு. மோசே அதிர்ந்து போயிட்டான். மோசே கேட்கிறான், ஆடு மாடுகளை எல்லாம் அடிச்சாலும் போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் சேர்த்தாலும் இவர்களுக்கு போதுமா? ஊழியக்காரரே ஆச்சரியப்படுறாரு. கர்த்தர் எப்பவுமே அப்படிதான் பாருங்க, ஊழியக்காரரே ஆச்சரியப்படுகிற மாதிரி காரியங்களை செய்கிறவர். ஆமென். நாங்களாம் அந்த ஊழியத்தை பார்த்து அடிக்கடி ஆச்சரியப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். ஆச்சரியமா தான் இருக்குது. அருமையான, ஏன்னா கர்த்தர் அற்புதமா இந்த ஊழியத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. அற்புதமா இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. மோசே ஆச்சரியப்படுறான், எப்படி ஆண்டவரே ஒரு நேரம் இறைச்சினா பரவாயில்ல, 30 லட்சம் பேருக்கு 30 லட்சம் பேருக்கு ஒரு மாசம் முழுவதும் இறைச்சி கொடுக்கறேன்னா எங்க இருந்து கிடைக்கும் சொல்லி ஆச்சரியப்படுறான். கர்த்தர் சொன்ன, என் வார்த்தையின்படி நடக்குமா என்றதை நீயே பாரு. உன் தேவை பெருசா என் வல்லமை பெருசான்றத நீ பாரு. பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புங்க, என்னாகும் 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 50 ஸ்கொயர் கிலோமீட்டர். பாருங்க, 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் முழுவதும் காடைகள், 3 அடி உயரம் காடைகள் வந்து என்ன செய்யுதான் விழுந்து கிடக்க செஞ்சான். பாருங்க அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு காத்தை அனுப்புனாராம். அந்த காற்று வந்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் அப்படி அடிச்சுச்சான். பாருங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அந்த காடைகள்லாம் ரொம்ப கொழு கொழுன்னு இருக்குமாம். நம்ம ஊர் காடைகள் நினைச்சிடாதீங்க, நம்ம ஊர் காடைகள் முழுசும் எலும்பு தோலுமா தான் இருக்குது. கறியை தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த காடைகள் பாருங்க கொழு கொழுன்னு இருக்குமா, பட்டுன்னு பறக்காதான். பாருங்க, அது வந்து காத்தடிச்சுன்னா அப்படி பறக்குமா. காத்தினுடைய டைரக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியா நிச்சயமா பறக்குமா. காத்து நின்றுச்சுன்னா அதுவும் பாருங்க லேண்ட் ஆயிருமா, இறங்கிருமா பாருங்க கீழே. ஆகவே கர்த்தர் காத்து அனுப்புறாரு. அனுப்புன மாத்திரத்தில் இந்த காடைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி ஆகி போயிடுச்சு. ஆஹா காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க பறக்க ஆரம்பிச்சிச்சு. காத்து நல்லா அதை சஸ்டைன் பண்ணிட்டே வருது. பாருங்க அப்படியே காத்துலயே அருமையா பறந்து வருகிறது. ஏராளமான காடைகள் பறந்து வருகிறது. கரெக்டா இஸ்ரவேலின் பாளையத்துக்கு மேல வந்த மாத்திரத்தில் கர்த்தர் டக்குன்னு காத்து ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ண மாத்திரத்துல எல்லா காடைகளும் பட்டு பட்டு பட்டுன்னு நினைச்சிருச்சு, லேண்ட் ஆயிடுச்சு, இறங்கிடுச்சு. கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா 3 அடி உயரம், 50 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அவ்வளவும் காடைகள். வாசிங்க 32வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்க்கிறது. எத்தனை நாள் சேர்த்திருக்கிறாங்க பாருங்க. காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தின் சுற்றிலும் தங்களுக்காக, சத்தமா சொல்லுங்க, குவித்து வைத்தார்கள். பாருங்க இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கொஞ்சமா சேர்த்தவன் 10 ஓமர் சேர்த்தானா. நான் உடனே பாருங்க இந்த ஓமர்னா என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து ஓமர்னா என்னன்னு பார்த்தா, ஒரு ஓமர்னா 10 கூடையாம். 10 கூடைனா பாருங்க 10 ஓமர்னா 105 கூடை. எனக்கு கணக்கு சரியா வராது, ஆனா இந்த கணக்கெல்லாம் நல்லா போடுவேன் நான். கவனிங்க, 105 கூட. எல்லாரும் சொல்ல 105 கூட. கொஞ்சமா சேர்த்தவே 105 கூட சேர்த்தானா. அப்படின்னா நிறைய சேர்த்தவே எவ்வளவு சேர்த்திருப்பான் யோசித்து பாருங்க. மலை மலையா செஞ்சானுங்க, குமிச்சு வச்சாங்க. அருமையானவர்களே, தெவிட்டி போகிற வரைக்கும் சாப்பிட்டாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, அது மூக்குல வந்துருச்சான், அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்களாம். கர்த்தர் பார்த்தாரு, உன் வயிறு பெருசா என் வல்லமை பெருசா, நான் உனக்கு காமிக்கிறேன், என் வல்லமை தான் பெருசு. கர்த்தர் சொல்றாரு, உன் தேவையை காட்டில என்னுடைய வல்லமை பெருசு. நான் கொடுக்கும்போது ஏராளமாய் கொடுக்கிற கர்த்தர், தாராளமாய் கொடுக்கிற தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அதை பற்றி சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 78:27 பாருங்க. மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி. கவனிச்சிங்களா? கடற்கரை மணலத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தையும் வருஷிக்க பண்ணார். கடல்ல இருக்கிற மணலை எண்ணவே முடியாது. அருமையானவர்கள், எண்ணிக்கை கடங்காத பறவைகளை கர்த்தர் செய்தாராம், கொண்டு வந்தாராம். ஏங்க இதை எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? நல்லா கவனிங்க அருமையானவர்களே. இன்னைக்கு இவைகளை விசுவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற இந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நாம ரிசீவ் பண்ணுவதற்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? மனசை திறந்து விசுவாசிக்கணும். என் ஆண்டவரே, நீர் ஏராளமாய் கொடுக்கிறவர், நீர் தாராளமாய் கொடுக்கிறவர், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மக்கள் பாருங்க கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, பணத்தேவைகளை எப்படி சந்திக்கிறாரு யோசித்து பாருங்க. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:18. அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கவனிச்சிங்களா? இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரை பற்றி என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, என் தேவன் அப்படின்னா அதுல ஒரு விவரம் இருக்குது. என் தேவன், என்னை திருப்தி அடைய செய்த தேவன், என்னுடைய தேவைகளை சந்தித்த தேவன், எனக்கு பரிபூர்ணமாய் கொடுத்த தேவன் உங்களுக்கும் பரிபூர்ணமாய் கொடுப்பாரு. உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பாரு, உங்களையும் எல்லா விதத்திலும் திருப்தி ஆக்குவாரு அப்படின்னு தான் சொல்றாரு பாருங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து, எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து. அதாவது என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதன் அடிப்படையில் உங்க தேவைகளை சந்திக்கிறாராம். உங்க தேவைகளின்படி உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறது இல்ல. சில இடங்கள் அப்படி சொல்றாங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் தேவையா, ஆண்டவர் ஒரு 4000 ரூபாய் கொடுப்பாரு, மிச்சம் 1000 ரூபாய் நீங்க சமாளிச்சுக்கணும். எந்த பைபிள்ல போட்டிருக்குது? நம்முடைய தேவைகளின் அடிப்படையில் கர்த்தர் சந்திக்கிறது இல்ல. நம்முடைய தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். பாருங்க, ஒரு நடுத்தர மனிதன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய மகனை கடைக்கு கூட்டு போறாரு. கடைக்கு கூட்டு போகும்போது அவர் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு வாங்கி கொடுப்பாரு. ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னா சில 100களை செலவழிக்கலாம். ஷூ வாங்கி கொடுக்கணும்னா சில 100களை அவனுக்காக செலவழிக்கலாம். ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னா சில 100களை அவனுக்காக செலவழிக்கலாம். ஏன்னா அது அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்குது. இப்ப கொஞ்சம் பணக்காரர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போறாரு. அவர் கூட்டிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சில 1000ங்களை செலவழிப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு இருக்குது. ஆயிரக்கணக்கான ரூபாயில சில அவனுக்கு ட்ரெஸ்ஸுக்கும் வாட்சுக்கும் ஷூக்கும் பெல்ட்டுக்கும் சில 1000ங்களை என்ன செய்வாரு? எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா அவ்வளவு அவர்கிட்ட இருக்குது. இப்ப கவனிங்க, ரொம்ப பெரிய பணக்காரரு தன் மகனை ஷாப்பிங் கூட்டு போனார்னா எப்படி வாங்கி கொடுப்பாரு? இருக்கிறதுல பெஸ்ட் ஷர்ட்னா அதுல பெஸ்ட் பிராண்ட், ஜீன்ஸ்னா அதுக்குள்ள இருக்கிறதுல பெஸ்ட் பிராண்ட், ஷூனா இருக்கிறதுல பெஸ்ட் பிராண்ட், இருக்கிறதுல டாப். ஏன்னா இவர் பெரிய பணக்காரரு, அப்படிதான் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அதனால அவர்கிட்ட இருக்கிறத அடிப்படையில் தான் அவர் என்ன செய்றாரு? வாங்கி கொடுக்குறாரு. இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தர் உங்களை கடைக்கு கூட்டு போனார்னா எப்படி கூட்டு போவார்? எப்படி வாங்கி கொடுப்பாரு? ஹலோ, இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கூட்டிட்டு போனார்னா அருமையானவர்களே, அவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு என்ன செய்வாரு? வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரருங்க. எந்த பில் கேட்ஸ் அவர் பக்கத்தில் வர முடியாது.
ஆபிரகாம் அவரை பற்றி சொல்லுகிறான், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவரு. ஆகவே அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரானால் நான் சொல்லுகிறேன், நிறைய மிச்சம் உண்டாகும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அருமையானவர்களே, இப்படிதான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவருடைய மக்கள் திட்டமா விசுவாசிக்கணும் கர்த்தரை. பாருங்க, நம்ம தொழில் செய்யறோம், வேலை செய்யறோம், பிரயாசம் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பிரயாசத்தில் இல்ல, நம்முடைய வேர்வையில் இல்ல. நம்முடைய நம்பிக்கை அருமையானவர்களை நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மேலே இருக்கிறது. அவர் சிலுவையில் பாடுபட்டு இருக்கிறாரு. நம்முடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தேய்த்திருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம மேல பண்டமாட்டம் செய்திருக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யம் இன்றைக்கு என்னுடையது என்று தேவனுடைய மக்கள் பாருங்க திட்டமாய் விசுவாசிக்கும் போது வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்தாருக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க பெரிய முயற்சி, பெரிய பிரயாசம், பெரிய பாருங்க ஒரு கடின உழைப்பு, இதைதான் இது மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சமீபத்தில் நானும் ஒரு சகோதரனும் ஊழியத்து நிமித்தம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு தொழில் அதிபர், ஒரு பிரமுகர், அவரை பற்றி நான் தான் பேச ஆரம்பித்தேன். பிரதர், இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், ஆமாப்பா சார், அவர் மேடையில் பேசுகிறதே நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய மேடை பேச்சையே நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன பேசினாருன்னு சொல்லி கேட்டா சொல்றாரு, சொன்னாராம் அவரு, எனக்கு வாழ்க்கையின் கொள்கையே கடின உழைப்பு தான். ஆகவே எனக்கு நண்பர்கள் கூட நிறைய பேர் கிடையாது. என்ன நண்பர்களை எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. விரல் விட்டு எண்ணிடலாம் என்னுடைய நண்பர்களை. ஏன்னா அவங்ககிட்ட நேரம் செலவழிச்சா நேரமெல்லாம் பாழா போயிடும், உழைக்க முடியாது. அதனால நண்பர்கள் கூட எனக்கு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையின் கொள்கையே கடின உழைப்பு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று சொன்னாராம், அதுதான் என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் ஒன்று சொன்னாராம், என்ன சொன்னாராம், எனக்கு இன்றைய நிலைமையில 500 கோடி கடன் இருக்கிறது. பாருங்க, ஆனா அவர் சொல்றாரு, நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா தான் தூங்குறேன், போறேன் வாரேன், கடன் பட்டியலாம் எனக்கு கவலையே இல்லை, 500 கோடி கடன் இருக்குதுன்னு சொன்னாராம். அப்பதான் ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, பெரிய உழைப்பாளி, பெரிய பணக்காரன், கடின உழைப்பெல்லாம் இருக்குது, ஆனா பெரிய கடனாளி. பெரிய கடனாளி. அருமையானவர்களே, இப்படிதான் உலகத்துல இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களா பெரிய கடனாளிகளா இருக்கிறாங்க. ஆனால் அருமையான இங்க வந்திருக்கிற சாதாரண மக்கள் அருமையான கடன் பிரச்சனையில் விடுதலை ஆகி இன்னைக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அருமையானவர்களே, அவங்க பாருங்க தங்களுடைய கைபலத்தின் மேலையும் தங்களுடைய சாமர்த்தியத்தின் மேலையும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. தோற்று போவார்கள். பெரிய வெளியே பார்க்கும்போது பெரிய பிரபமும் மாதிரி தெரியுது. ஆனா உள்ள பாருங்க எவ்வளவு பெரிய கடனுக்குள்ள இருக்கிறாங்க. 500 கோடி கடன்னா எவ்வளவு வட்டி, என்ன ஆகுறது? அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பாருங்க ஏராளம் தாராளத்தை தந்து கடன் கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை பாருங்க பண பிரச்சனை இல்லை இருக்கிறவர்களா நீங்க இருக்கலாம், விசுவாசிங்க. அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். விசுவாசிங்க. அருமையான கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய நன்மைகளை ஏராளமா கொடுக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறாரு. பண தேவைகளையும் அப்படி என்ன செய்யறாரு, சந்திக்கிறாரு. இப்போ நம்ம வேலை என்னன்னா, அருமையானவர்களே, இதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் நம்ம விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். பாருங்க, அது மட்டுமல்ல, ஒரு நன்மை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை பலப்படுத்துகிறார். சுகத்தையும் பலத்தையும்
ஆரோக்கியத்தையும் தருகிறார். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய நன்மை. பாவ மன்னிப்புக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு நன்மை இருக்குன்னா அது இந்த சரீர ஆரோக்கியம் தான். ஆனா நம்முடைய தேவன் இந்த சரீர ஆரோக்கியமாகிய நன்மையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாத்தான் வந்து புறப்பட்டு போனானா. புறப்பட்டு போய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோபுனுடைய உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு இப்படிதான் செய்யறான். அவனும் பாருங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆள் தான். இப்படிதான் என்ன செய்யறான், செய்யறான். அருமையானவர்களே, ஆனா நம்ம தேவன் இருக்கிறாரு, அவர் வந்து அவனை சூப்பர் சீட் பண்றாரு. அவனை பாருங்க கல்வாரி சிலுவையில மடங்கடிச்சிருக்கிறாரு. அவனை வந்து கல்வாரி சிலுவையில தோற்கடிச்சிருக்கிறாரு. அவனுடைய பலவீனங்கள், அவன் கொண்டு வருகிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் அவருடைய சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே இன்னைக்கு பாருங்க, நம்மை சுகத்தாலும் பலத்தினாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், நிரப்புகிறார். ஆரோக்கியம் தான் என்னுடைய பங்கு, சுகம் தான் என்னுடைய பங்கு என்று பாருங்க தேவனுடைய மக்கள் விசுவாசித்து சுகத்திலே வாழ வேண்டும். வியாதியை பற்றி பேசக்கூடாது, பலவீனத்தை பற்றி பேசக்கூடாது. வியாதி பலவீனங்கள்லாம் என்ன எப்படி வேலை செய்யுது, இந்த கிருமிகள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி இதுல பாருங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இதை அது அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படக்கூடாது. அது தேவையில்லை. எத்தனை பேர் ஆரோக்கியமா வாழ விரும்புறீங்க? அருமையானவர்களே, ஆரோக்கியமா வாழ விரும்புகிறவர்கள் சோமளிக்கிற வார்த்தைகளை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மோசேயை குறித்து வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அவன் கண் இருளடையவும் இல்லை. பாருங்க, 120 வயசுல வியாதிப்பட்டு அவன் மரிக்கல. கவனிங்க, 120 வயசுலயும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவனா இருந்தான். அவனுடைய கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவனுக்கு நினைத்தாரு, தந்திருந்தாரு. என்ன அருமையான தேவன்! இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் எவ்வளவு லாபங்கள் இருக்குது பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை சுகத்தினாலும் பலத்தினாலும் என்ன செய்கிறார், நிரப்புகிறார். வயசான அந்த காலத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நேபோ மலையில பிஸ்காவின் கொடுமுடியில மோசே ஏறி போனானா, ஏறிவான் அரவன் ஏறி போனானா. 120 வயசுல மலையில ஏறுறாங்க. 120 வயசுல கட்டில விட்டு யாரும் பிரிய மாட்டாங்க. 120 வயசுல ஈசி சேரை விட்டு யாரும் எழும்ப மாட்டாங்க. 120 வயசுல பாருங்க வீட்டை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஆனா 120 வயசுல வெளியே வர்றது மட்டுமல்ல, அருமையானவர்களே, மலை மேல ஏறி போறான். அவ்வளவு பலனையும் சுகத்தையும் கத்தறிஞ்சிருக்காரு, தந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், மோசேயின் தேவன் தான் நம்முடைய தேவன். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நமக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறார். இதை அருமையானவர்களை விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், மோசேயின் தேவன் என்னுடைய தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், மோசேயின் தேவன் என்னுடைய தேவன். அப்ப நம்முடைய பலனையும் கர்த்தர் என்ன செய்றாரு, குறையாமல் இருக்க பண்ணுகிறாரு. நம்முடைய கண்ணையும் நல்லா பிரகாசமாக்குகிறாரு. நீடித்து வாழ கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, கிருபை செய்கிறார். சிலர் என்ன யோசிக்க, பிசாசு பாருங்க சிலருக்குள்ள பொய்யை விதைச்சு வச்சிருக்கிறான். அது வயசு ஆக ஆக சரீரம் பலன் அடையதான், பலவீனம் படத்தான் செய்யும், வியாதி வரத்தான் செய்யும். பைபிள் அப்படி போடலைங்க. சரீரம் பழசாயிட்டு போகுது. சரீரம் பழசாயிட்டு போறதுனால அது வியாதிப்பட்டு நலிஞ்சு மெலிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். நல்ல வயசான பிறகு கூட நல்ல ஆரோக்கியமா சுகதேயிகளா நம்ம இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் அப்படிதான் விரும்புகிறாரு. ஒரு அம்மா பாருங்க சோகம் இல்லாம போயிட்டாங்க. 72 வயசுல பிரசங்கியாரை கூப்பிட்டாங்க. பிரசங்கியார் பாருங்க அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தாரு. அதனால விசுவாச பிரசங்கியாரு அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்றதுக்காக போனாரு. போயிட்டு, என்னம்மா, என்ன பலவீனம், எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க ஐயா, வியாதியில கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். வயசு 72 ஆயிடுச்சுல, சாகிறதுக்கு முன்னால ஏதாவது வியாதி வரணும்ல. வியாதி வந்தா தானே சாக முடியும்.
அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் பாருங்க. பிரசங்கியார் சொன்னாராம், வியாதி வந்து தான் சாகணும்னு எங்க போட்டுக்குது பைபிள்ல? மோசே வந்து நல்லா சுகத்தோட இருக்கும் போது கத்துட்டு போனான். யாக்கோபுடைய மரணத்தை பாருங்க, எல்லாரையும் ஆசீர்வதிச்சு கட்டில் மேல உட்காந்து காலை மடக்கி அப்படியே ஆண்டவர் செஞ்சுட்டான், போயிட்டான். வியாதிப்பட்டு மறிக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் சுகத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு. கல்வாரி சிலுவையில பாடுபட்டு வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்காக நினைச்சிருக்கிறாரு, உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, சவதரித்து வச்சிருக்கிறாரு. இப்போ விசுவாசிங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா ஆரோக்கியம் அடையுங்க. ஆரோக்கியம் அடைஞ்ச பிறகு விரும்பினீங்கன்னா செத்துக்கங்கன்னாரா. யூ டை இஃப் யூ வாண்ட் டு அப்படின்னாராம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆனா அந்த மாதிரி இது கேட்டது இல்லையா? அப்ப எனக்கு சோமாக்கு வர ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கலாமா அப்படின்னு இந்த விசுவாச வசனங்கள், இந்த சோகமளிக்கிற வசனங்களா எடுத்து காமிச்சாரா. அந்த அம்மா விசுவாசாங்களாம், இப்படிலாம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி விசுவாசாங்களாம். விசுவாசிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சோகம் கிடைக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்களாம். கொஞ்ச நாள்ல இந்த அம்மா நல்லா சோகமாயிட்டாங்களாம் பாருங்க, நல்லா சோகமாயிட்டாங்களாம் பாருங்க. சாவு படுக்கையில் கிடந்த அம்மா நல்லா சோகமாயிட்டு 72 வயசுல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 4-5 மாசம் கழிச்சு அந்த அம்மாவை சந்திச்சுட்டு கேட்டாரா, என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, என்ன விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பாருங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், சாக விரும்பல, இன்னும் நிறைய வருஷம் வாழ போகிறேன், வாழ விரும்புகிறேன் அப்படின்னாங்களாம். பிடிச்சிக்கிட்டேன் வசனத்தை நல்லா, ஆண்டவர் என்னைய சுகமாக்கிட்டாரு, அது மட்டும் நல்ல ஆரோக்கியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க தொடர்ந்து நல்ல சுகத்தோட இருந்தாங்களாம். அதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவோட மகளை சந்திச்சாராம் அந்த பிரசங்கியார். மகளை சந்திச்சு கேட்டாராம், என்னம்மா அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், 92 வயசு பாஸ்டர், நல்லா இருக்கிறாங்க, இப்பதான் ராத்திரியில கார் ஓட்டுறதை நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா பகல்ல நல்ல கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்முடைய தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிச்சா பெற்றுக்கொள்ளலாம். அந்த அம்மா அன்னைக்கு தீர்மானம் பண்ணி, இல்ல பாஸ்டர் நான் சாக போறேன்னு சொல்லியிருந்தா செத்துருக்கோம், அவ்வளவுதான். ஆனா பிடிச்சிக்கிட்டாங்க வசனத்தை. இயேசு கல்வாரியில் 2 வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறாரு, அவருடைய ஆரோக்கியத்தை எனக்கு பண்டமாட்டு செய்திருக்கிறாரு. வசனம் பாருங்க, அந்த சுகத்தை வசனத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் எனக்கு சுகமளிக்கிற வசனம் சொல்லி வார்த்தையில பிடிச்சிட்டாங்க. அருமையான 72 வயசுல சாக போற அம்மா 92 வயசுலயும் சாகல, நல்லா இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த தேவன் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஆரோக்கியத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகும். கழுகுக்கு சமானமாய் அவன் நன்மைகளை பட்டியலிடுகிறான். சொல்லுகிறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுறாங்க, ஒரு வித ராஜ கழுகு இருக்குதான் பாருங்க, இம்பீரியல் ஈகிள். அது வயசாகி பறக்க முடியாத நேரத்தில் மலையில ஏறிடுமா, மலையில போய் அங்க ஒரு பெரிய ஒரு பாறையில உட்கார்ந்துக்கிடுமா பாருங்க. பாறையில உட்கார்ந்து பல நாட்கள் அப்படி உட்கார்ந்துருக்குமா. சூரிய ஒளி அடிக்கும் போதெல்லாம் அப்படி சட்டையை விரிச்சு காமிக்குமா. முழுசும் உள்ள சூரிய ஒளி படும்படி அப்படியே விரிச்சு காமிக்குமா. ஒரு சில நாட்கள் அப்படியே இருக்குமா. கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அந்த இறகுகள் உதிர ஆரம்பிச்சிடும். உதிர்ந்து பாருங்க புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிச்சிருமா. அப்புறம் புதிய இறகு முளைச்ச பிறகு இந்த அலக பாறையில் அடிக்குமா. அலக பாறையில் அடிச்ச உடனே அலகு கலந்து போயிருமா பாருங்க, புதிய அலகு உண்டாகுமா. அப்புறம் நகங்கள் எல்லாம் பாறையில் சுரண்டுமா, நகங்கள்லாம் உதிர்ந்து புது நகம் உண்டாகுமா பாருங்க. அப்புறம் புதிய பலன் அதுக்குள்ள பிரவேசிச்ச மாத்திரத்தில் இந்த பறக்க முடியாத கழுகு அருமையானவர்களே செட்டைகளை ஓங்கி அடிச்சு வானத்தில் அப்படியே பறந்து போகுமா. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அநேருக்கு தெரியாது, ஆனா நம்ம கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த கழுகை உண்டாக்குனவர். ஆகவே அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது எப்படி ஆகும், திரும்ப வாழ வயதாகும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் செய்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, விசுவாசியுங்கள், ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிக்கிறேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். எத்தனை வயசுங்க? 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனக்கேரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன் என்றார். 85 வயசு மனுஷன் பேசுறான் பாருங்க. காலேப் இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவனுடைய விசேஷம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை இவன் விசுவாசிக்கிறவன். இவன் கூட மற்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பாருங்க, வேவு பார்க்கறதுக்கு இவங்க கூட தான் போயிட்டு வந்தாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல, அவங்க கண்டதை விசுவாசிச்சாங்க. விசுவாசிட்டு பாருங்க, வந்து பேட் ரிப்போர்ட்டை சொல்லிட்டாங்க, துர்ச்செய்தியை சொல்லிட்டாங்க. கனியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு திராட்சை கொலைய கம்பல குத்தி 2 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு மோசேட்ட சொல்றாங்க, தேசத்தை சுத்தி பார்க்க போனோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இந்த இருக்குது பாருங்க கனி, அதனுடைய கனி அப்படின்னு சொல்லி கனியெல்லாம் மோசேட்ட காமிச்சிட்டு அப்புறம் சொல்றாங்க, பட்டணங்கள் அரணிப்பா இருக்குது, பெரிய பெரிய கோட்டை சுவர்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, அங்க இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப பலவான்களா இருக்கிறாங்க, நாம அவங்கள போய் பிடிக்க முடியாது, நம்மை பார்க்கலாம் அவர்கள் பலவான்கள், அரக்கர்களா இருக்கிறாங்க, ராட்சதர்கள் அங்க இருக்கிறாங்க, நம்மளை சாப்பிட்டுருவாங்க, அவர்களுக்கு நாம இரையாயிடுவோம், நம்மளை சாப்பிட்டுருவாங்க. ஆகவே அங்க பக்கத்துல நெருங்க முடியாது, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்மளால அதை சுதந்திரிக்க முடியாது. பார்த்தது சொன்னாங்க. ஆனா காலேப் சொன்னா, ஜனங்களை கையமர்த்தி அவன் சொன்னானா, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. Let us go at once and possess it. We will be well able to overcome it. ஈஸியா நம்ம அதை வந்து என்ன செய்யலாம்? ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவனுக்கு அவ்வளவு விசுவாசம். கர்த்தர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க. வாசிங்க, என்னாமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24 பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலேப், கர்த்தர் பேசுறார் பாருங்க, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை என்ன செய்வார்கள்? கர்த்தர் சொன்னார் பாருங்க. விசுவாசிச்சு கர்த்தருடைய வார்த்தையில பிடிச்சிட்டான். கர்த்தர் சொன்னார், அவனுக்கு உதவி செய்வேன், அவன் போய் சேருவான், அவன் சந்ததியும் அந்த தேசத்துக்குள்ள போய் சேரும் சொல்லி கர்த்தர் சொன்னாரு பாருங்க. உள்ள வந்துட்டாங்க. இப்ப யோசுவாவின் தலைமையில வந்த உடனே யோசுவாட்ட சொல்றான், கர்த்தர் அந்நாளிலே சொன்னது போலவே என்னை உள்ள கொண்டு வந்துட்டாரு. அவிசுவாசப்பட்ட எல்லாரும் வனாந்திரத்தில் செத்து போயிட்டாங்க, ஆனா நானும் என் சந்ததியும் உள்ள வந்துட்டோம். கர்த்தர் அந்நாளிலே எனக்கு சொன்னது போல அந்நாளிலே இருந்த அந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. 45 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு, இன்னைக்கும் அதே பலன் எனக்கு இருக்குது. அந்த பலனை கொடுத்தது யாருங்க? ஆண்டவர் தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சா அருமையானவர்களே, கண் மங்காது, பலன் குறையாது. இருக்கிறீங்களா? அதே பலன் எனக்கு இருக்குது. அப்புறம் சொல்றான், எந்த லேண்ட் உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு சொல்றான், அந்த மலை நாட்டை எனக்கு தாருன்றான். கொடைக்கானல் மாதிரி ஒரு ஊரை தாருன்றான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. வயசு 85 ஆயிடுச்சுங்க, மலை மேலாம் போக முடியாது, பிளைன்ஸ்ல ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஊரா கொடுங்க, மலை நாட்டை எனக்கு தாரும். அங்க அரக்கர்கள் இருக்கலாம், அங்க எதிரிகள் இருக்கலாம், ஆனால் அவர்களை பார்க்கலாம் பெரிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர்களை விரட்டிட்டு நானு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிக்க போறேன். அப்படியே நடந்துச்சான். அத்தனை பேரை விரட்டி விட்டுட்டு இந்த மலை நாட்டை சுதந்திரிச்சான். அதுக்கு பேர் எபிரோன். சுதந்திரிச்சானா பாருங்க. அருமையானவர்களே, வயசான காலத்துல கூட யுத்தத்துக்கு போய் அவங்கள விரட்டி விட்டு என்ன செய்யறான்?
சுதந்திரிக்கிறான். அப்படிப்பட்ட சுகத்தையும் பலத்தையும் காலேபுக்கு கர்த்தர் கொடுக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கும் காலேபை போல விசுவாசிக்கிற மக்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தருகிறார். ஆமென். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் நன்மை, சுகம் என்கிற நன்மையை தருகிறார் என்பதை விசுவாசிங்க. பெரிய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீடித்து வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவனை ஆராதித்து அற்புதங்களை பெற்றுச் செல்கின்றனர். உங்கள் அனைவரையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.